நீர்ச்சேர்ச்சி தமிழ் சங்கத்தின் சார்பாக இருக்கிற தமிழ் குடும்ப விழாவில் கலந்து கொண்டிருக்கிற பெரியோர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, உறவினர்களே, தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் எங்கள் புதுக்கோட்டை பூபாலம் கலைக்குழுவின் சார்பாக அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, தங்கச்சிங்க அத்தனை பேருக்கும் வணக்கம். அம்மா, அத்தனை பேருக்கும் வணக்கம். அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, தங்கச்சிங்க அத்தனை பேருக்கும் வணக்கம். ஆமா, அத்தனை பேருக்கும் வணக்கம். நாங்க சொல்லுறத கேட்காம சுத்துமுத்து பார்த்துக்கிட்டு சொந்த கதை பேசுவோர்க்கும் வணக்கம். நாங்க சொல்லுறத கேட்காம சுத்துமுத்து பார்த்துக்கிட்டு சொந்த கதை பேசுவோர்க்கும் வணக்கம். போடு வணக்கம், வணக்கமுங்க, நாங்க வணக்கம் சொல்லுறோமுங்க. வணக்கம், வணக்கமுங்க, நாங்க வணக்கம் சொல்லுறோமுங்க. வணக்கம், 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 வணக்கமுங்க, நாங்க வணக்கம் சொல்லுறோமுங்க. வணக்கம், வணக்கமுங்க, நாங்க வணக்கம் சொல்லுறோமுங்க. வணக்கம். வணக்கம். போட போக்கில் மயக்க பிடிச்சி வணக்கம்னு சொல்ல வேண்டியது, அதையும் பாட்டு பாடி சொல்லிக்கிருக்க. ஏன்னா நம்ம நாடு இங்க இருந்தாலும் கூட நம்ம நாடு, அதுலயும் நம்ம தமிழ்நாட்டுல நம்ம ஆள் தான் பாட்டிலேயே பிறந்து பாட்டிலேயே வளர்ந்து பாட்டிலேயே செத்தன. நீ சொன்னாலும் சொல்லாடி நம்ம நாடு பாட்டிலே பிறந்து பாட்டிலே வளர்ந்து பாட்டிலே செத்த நாடுப்பா. பாட்டிலேயே பிறந்து பாட்டிலேயே வளர்ந்து, அதைத்தான் சொல்றேன். பாட்டிலே பிறந்து பாட்டிலே வளர்ந்து பாட்டிலேயே. உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை. காலம் செய்த கோலமடா, கவர்மெண்ட் குற்றமடா, கவர்மெண்ட் குற்றமடா. கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு? ஒரு காலத்துல சரி, அரசாங்கம் பள்ளிக்கூடம் நடத்தும். ஆமா, அதான் செய்யும். சாராய கடையை சந்து பொந்துல தனியார் நடத்துவான். இப்போ நம்ம நாட்டுல பப்ளிக்கா அரசாங்கம் சாராய கடை நடத்துது, பள்ளிக்கூடத்தை சந்து பொந்துல தனியார் நடத்துறான். அப்படியா? பள்ளிக்கூடம் காலேஜ் நடத்துறது யாரு? முன்னாடி சாராயத்தோட இப்ப காலேஜ் நடத்துறான். அதுல போய் நம்ம பிள்ளைகளை படிக்க வச்சு படிச்சுட்டு வெளியில வந்து கவர்மெண்ட்ல வேலை கேட்டோம்னா சாராய கடையில வேலை கொடுக்குறாங்க. நன்றி, ரொம்ப மகிழ்ச்சியா, ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப பெருமையா. அதனால உன்னை சொல்லி குத்தம் இல்லை. அது நம்ம நாட்டுல நடக்கிறது. படிப்பு அது மாதிரி கல்வி எல்லாம் அப்படி ஆயிப்போச்சு. நாங்களும் நம்ம ஊர்ல சொன்னாங்கல்ல, ஆமா நிகழ்ச்சிகளுக்கு எல்லாம் போயிருக்கோம். உண்மையிலேயே நாங்க வந்து நிகழ்ச்சி நீங்க பாக்குறத விட ஆமா ஒரு மிகப்பெரிய ஒரு தபேலா கலைஞரை அவரோடு நாங்கள் நிகழ்ச்சி செய்வதை ஏற்பாடு செய்திருக்கிறேன் இந்த தமிழ் சங்கத்துக்கு. ஆமா, ரொம்ப நன்றி சொல்லணும். நாங்க ஏன்னா அவ்வளவு பெரிய ஆளு, நாங்களாம் பெரிய பெரிய பாடல்கள்லாம் கிடையாது. பாட்டெல்லாம் வந்து பிட்டா பாடுறவங்க தான். 4 வரி பாடுவோம், அவ்வளவுதான். ஆமா. ஆனா பாருங்க, அது நீ புரிஞ்சுக்கிறது அப்படி இருக்கு. ஆமா. என்ன நாட்டுல, நம்ம நாட்டுல அப்படித்தான் குடிக்கிறான், அப்படித்தான் பாடுறான். ஆமா, ஆயிப்போச்சு. நாங்களும் எல்லா ஊருக்கு நிகழ்ச்சிக்கு போறோமா, கோயில சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? ஊர்ல எங்களுக்கு ஒரு போற ஊர்ல சொல்லுவோம், எப்பா சில ஊர்ல எல்லாம் இந்த மாதிரி குடிச்சிட்டு நம்ம இங்க குடிக்கிறாங்கன்னு வச்சுக்கல, இங்க எல்லாம் நல்லா குடிக்கிறாங்க, இங்கேயும் நல்லா குடிக்கிறாங்க. எல்லா ஊர்லயும் வெளிநாட்டுல என்ன செய்யறாங்க? என்ன ஒரே வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? நம்ம ஊர்ல ஆம்பளையால் குடிச்சிட்டு பொம்பளையால் அடிக்கிறான், இங்க ஆம்பளையால் பொம்பளையாலையும் அடிச்சுக்கிறாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். நம்ம ஊர்ல ஒரு சந்தேகம் பண்ணி, நம்மால் போவே போட்டானா வீட்டுல இருக்க பொம்பளையாலே அடிக்கிறானே. ஏன் அதான் திருப்பி அடிக்காதுன்னு அதை அடிச்சுக்கிறான். எல்லா ஊர்லயும் தண்ணியை குடிக்கிறேன். அதுவும் கண்ணதாசன் குடிப்பாரு. இன்னும் ஊத்தி கொடுத்த மாதிரி சொல்லியிருக்கேன். அவரே சொல்லியிருக்காரு. ஆனா யாரோட கம்பெனி சேர்ந்தாரு தெரியுமா? யாரோட கம்பெனி சேர்ந்தாரு? அவரு குடிச்சாலும் கம்பெனி யாரோட தெரியுமா? அவரு ஆமா, கடவுள் என் வாழ்வில் கடன்காரன், கவலைகள் தீர்ந்தால் கடன் தீரும், ஏழைகள் வாழ்வில் விளையாடும் இறைவா நீ கூட குடிகாரன், போதை வந்த போது புத்தி இல்லையே, அப்புறம் புத்தி வந்த போது நண்பன் இல்லையே, நாளை முதல் குடிக்க மாட்டேன்
சத்தியமடி தங்கம். அவர் எழுதியில நாளை முதல் சொல்லியிருக்காரு. எல்லாருமே சொல்றாங்க ஐயா. அது நான் அவர் அப்புறம் எம்எஸ் விஸ்வநாதன் கேட்டாராம். ஓஹோ அண்ணே ஒண்ணு இடிக்காதுன்னு சந்தம் இடிக்காது, இன்னையில இருந்து குடிக்க மாட்டேன்னு பாடினாலும் இடிக்காதுன்னு இருக்காரு. உனக்கு என்னடா தெரியும்? எனக்கு தான்டா தெரியும். நாளையில இருந்து குடிக்க மாட்டேன்னு தானே போடணும். அதான்டா சரி. ஏன் அப்படி சொன்னாரு? எந்த குடிகாரனும் அப்படித்தான் சொல்லுவான். நாளையில இருந்து குடிக்க மாட்டேன்னு தான் சொல்லுவான். இன்னைக்கு கொஞ்சம் குடிச்சுக்கிறேன். ஆனா எல்லாரும் சொல்றது மாதிரி கண்ணதாசன் குடிச்சிட்டு பாட்டு எழுதினாரு, குடிச்சிட்டு பாட்டு எழுதினாருன்னு எல்லாரும் சொல்றாங்க. அது வதந்தி. அது தப்பான தகவல். அது வந்து இன்னைக்கு எழுதுறவன் அப்படி வேணா செய்யலாம். ஒரு நாளும் கண்ணதாசன் குடிச்சிட்டு பாட்டு எழுதல, அப்புறம் பாட்டு எழுதிட்டு குடிப்பாரு. அவரே சொல்லி ரொம்ப வித்தியாசம். ஆமா, ஆனாலும் பாட்டு எழுதுனா குடிப்பாரா? ஓஹோ. ஆனா குடிச்ச கண்ணதாசன் பாட்டுல என்ன எழுதியிருக்காரு? என்ன எழுதினாரு? அன்னத்தை தொட்ட கைகளினால் மது கிண்ணத்தை இனி நான் தொடமாட்டேன். ஓஹோ. கண்ணத்தீருக்கும் கிண்ணத்தை எடுத்து மது வருந்தாமல் விடமாட்டேன். அப்படி உன்னை எல்லால் ஒரு பெண்ணை இனி நான் உள்ளத்தினாலும் தொடமாட்டேன். அப்புறம் உள்ளம் இருப்பது என்னிடமே, அதை உயிர் போனாலும் தரமாட்டேன். சொன்ன குடிச்ச கண்ணதாசன் பாட்டுல என்ன எழுதியிருக்காரு பாருங்க. அன்னத்தை தொட்ட கைகளினால் அது கிண்ணத்தை நீ நான் தொடமாட்டேன்னு எழுதியிருக்காரு. நம்ம ஊர்ல ஒரு ஆள் சொல்றான். என்ன சொல்றாரு? அவரே சரியா தான் எழுதியிருக்காரு. சொல்றவன ஒரு மாதிரியா இருக்கேன். என்னடா சரியா எழுதியிருக்காரு? அன்னம்னா சோறு, சோறு சாப்பிட்டு தண்ணி அடிக்க கூடாதுன்னு எழுதியிருக்காரு. அவன் புரிஞ்சுக்கிற லெவல் அவரு எப்படி அவன் புரிஞ்சுக்கிறான் பாரு. அன்னம்னா சோறு தானே. அவர் அந்த பொண்ணை சொல்றாரு. அப்படி புரிஞ்சுக்கிறான். விளையாடுச்சுல அவருக்கு. ஆமா. இப்ப அது என்ன நம்ம நாடுங்கிறது பாட்டா? ஆமா பாட்டு. பாட்டுங்கிறது நம்ம பாட்டுல இருந்து தப்பிக்கவே முடியாது. ஓஹோ. ஏன்னா நம்ம பிறந்தோடனே தாலாட்டு. தாலாட்டுங்கிறது காது குத்துனா பாட்டு, அதுக்கப்புறம் சடங்கு சுத்துனா பாட்டு, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணா பாட்டு, அதுக்கப்புறம் வண்டி ஓட்டினா பாட்டு, அதுக்கப்புறம் நாத்து நட்டா பாட்டு. அப்படியா? ஆமா. தண்ணி இறைச்சா பாட்டு, வயல வேலை பாட்டு, வண்டி ஓட்டினா பாட்டு, கடைசியில செத்தா பாட்டு. எல்லாத்துக்கும் பாட்டு. எல்லாத்துக்கும் பாடினவன் உலகத்திலே நம்மால் தான், வேற எந்த இனமும் கிடையாது. எல்லாத்துக்கும் பாடியிருக்கான். அப்படியா? ஆனா எல்லாத்துக்கும் பாடினவன் நடுவுல ஒரே ஒரு விசேஷத்துக்கு மட்டும் பாடல. என்ன பிறந்தோன்னா தாலாட்டு, காவுத்தன பாட்டு, கல்யாணம் பண்ண பாட்டு, சங்க சுத்தா பாட்டு, செத்தா இலவு கொண்டு பாடினவன் ஒரே ஒரு விஷயத்துக்கு பாடின கிடையாது. எந்த விஷயம்? அதான் அந்த ஃபர்ஸ்ட் நைட் முதல் இரவு, அதுக்கு மட்டும் நம்மால் பாட்டு பாடு. ஏன் அன்னைக்கு பாட்டு பாடலைன்னா அன்னைக்கு பாட்டு பாடிக்கிட்டு இருந்தா பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லுவா ரெண்டு லூசுகளை கட்டி வச்சிருக்க மாட்டாங்க. பாடுவான். அது ஆனா சினிமாவில் அதுக்கு நிறைய பாடியிருப்பாங்க. சினிமாவில் என்ன பாடிருக்கேன்? அது நிறைய பால் இருக்கும், பழம் இருக்கும், பசி இருக்காது. ஓஹோ. ஏன் இப்படி இவ்வளவுக்கும் பாடினா நம்ம ஆளு ஏன் பாடலன்னா அந்த பாட்டை கேட்டோம்னா தான் தெரியும். என்ன தெரியும் உனக்கு? பாட்டு பாடிக்கிட்டு இருந்தானா பால் இருக்கும், பழம் இருக்கும், 30 வருஷம் ஆனாலும் புள்ள விட்டு இருந்திருக்காரு. அதனாலதான் பாடல. அதனால பாடல எதுக்கு பாடணுமோ அதுக்கு பாடி இருக்கான்னு வச்சுக்க. அதுவும் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கெல்லாம் படத்துல பாத்தீங்கன்னா வாங்கி வைக்கிறாங்க பாத்தியா இல்லையா? ஆமா ஆமா ஆமா, வாங்கி வாங்கி வைக்கிறாங்க. ஓஹோ. அது பிறந்தோடனே தாலாட்டு, பிறந்தோடனே தாலாட்டு. ஓஹோ. நம்ம பாட்டு கேட்கறது இருக்குது. எப்படி கேட்டோம்னா பாட்டு ஒரு 30, 40, 50 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாட்டு எப்படி கேட்டோம்? பாட்டு கேட்டவங்க இருப்பிய எப்படி பாட்டு கேட்டோம்? நிறைய வயசு இருக்கு. அதனால அந்த ஏரியா போயிட்டு வரோம். அங்கேருந்து வருவோம். ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி வருவோம். பாட்டு எப்படி கேட்போம்? எப்படி கேட்டோம்? பாட்டு கேட்கறத விட இந்த சினிமாவில் பார்த்துருப்போம். தியாகராஜ பாவதர், பி சின்னப்பா, கிட்டப்பா எல்லாம் பாடியிருப்பாங்க. ஆமா ஆமா. அவங்க எல்லாம் அந்த காலத்துல சினிமாவில் காதல் பண்ணிருக்காங்க. ஓஹோ. அன்னைக்கும் காதல் தான் பண்றான், இன்னைக்கும் தான் காதல் தான் பண்றான் சினிமாவில். ஆனா இருக்கிற வித்தியாசம் பாக்கணும்ல. ஆனா 50-60 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி காதல் பண்ணாங்கன்னா எப்படி பண்ணாங்க? நம்ம தியாகராஜ பாவதரோ என்னவோ ஒரு ஹீரோ வந்து ரொம்ப தூரத்துல இருந்து வருவாரு. ஆமா. தோட்டத்துல கதாநாயகி நிக்கும். கதாநாயகி இப்ப இவர் தான் கதாநாயகின்னு வச்சுக்குவோம். வச்சுக்கிறாரு சொல்லு. சரி சரி சரி, கவனமா இருக்கிற. ஆமா, நான் தான் கதா. இப்ப பார்க்க போறது எப்போ வச்சுல சினிமா? நீங்க பாக்குறது 50-60 வருஷத்துக்கு முன்னாடி தியாகராஜ பாவர் காலத்துல காதல் பண்ணாங்க. இப்ப கதாநாயகி தோட்டத்துல நிக்குது. கதாநாயகன் தேடி வராரு. எப்படி வருவாரு? காற்றினிலே வரும் கீதம், காற்றினிலே வரும் கீதம், கண்கள் தொடாத கண்ணே கண்ணே நதி நாதா ரண நதி, உன்னை பார்ப்பதற்காக எவ்வளவு வேகமாக ஓடி வந்தேன் பார்த்தாயா? பார்த்தேன் பார்த்தேன், பீச்சி உஷா கணக்கில் ஓடி வந்தாய். உன்னை பார்த்ததும் எனக்கு ஒரு பாடல் ஞாபகம் வருகிறது, பாடட்டுமா? இவ்வளவு நேரம் என்ன செய்து கொண்டிருந்தாய்? செய்தேன். பாடு நாதா, உன் இசை என்ற இன்ப வெள்ளத்தில் முக்கடி நீட்ட வந்த என்னை ஏமாற்றி விடாது. பாடட்டுமா? பாடு நாதா. கண்ணே நாதே நாதி நாதா. மன்மதல்லையை வென்றார் உண்டோ என்னே
கண்ணே அது நாளை வருகிறேன் செல்றோம். அவ்வளவுதான் போயிடுவாங்க. தொடவே மாட்டாரு. இப்படி இப்படி தொட்டார்னு வச்சுக்க, தொட்டா படம் முடிஞ்சு. சுபம் சுபம் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சினிமா. ஆமா. அப்புறம் ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் யார் வந்தா? எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன் எல்லாம் வந்தாங்க. இவங்கெல்லாம் வந்தோடனே அதே மாதிரி தோட்டத்துல கதாநாயகி நிற்கும். ஓஹோ. இப்ப கதாநாயகன் குதிச்சு வருவார். வந்து அதே மாதிரி வந்து பாடுவாரு. எப்படி பாடுவாரு? மாசிலா உண்மை காதலே ஓஹோ மாறுமோ செல்வம் வந்த போதிலே பேசும் வார்த்தை உண்மைதானா வேதையை ஏற்க நீங்கள் போடும் வேகமா பேசும் வார்த்தை உண்மைதானா வேதையை ஏற்க நீங்கள் போடும் வேகமா மாசிலா உண்மை காதலே மாறுமோ செல்வம் வந்த போதிலே. இப்படி தானங்க கை தட்டி காதல்லாம் ரசிச்சோம். ஆமா. இப்ப அப்படியா காதல் பண்றான் சினிமாவுல? ஏ அப்பா படித்து வைக்கிறாங்கன்னு. அடே அப்பா. ஓஹோ. அது இருக்கிறது நல்லா இருக்கிறதையும் இப்ப மாற்றான். எப்படி மாற்றி விட்டாங்க? ஒன்னொன்னையும் மாத்துறாங்க. ஓஹோ. மாத்தி என்னங்கிற ரீமிக்ஸ்னு ஒண்ணு பண்றான். ரீமிக்ஸ் பாட்டு தான் இப்போ. பொன்மகள் வந்தாள், ஓஹோ, பொருள் கோடி தந்தாள், பூமேடை வாசல் பொங்கும் தேனாக கண்மலர் கொஞ்சும், ஓஹோ, கனிவோடு என்னை ஆளாக்கினாள் அன்பிலே. நல்லா புரிஞ்சிச்சு. புரியுதுல்ல? ஆமா. இப்ப ரீமிக்ஸ்ல போட்டிருக்கான். ரீமிக்ஸ்ல இப்ப எப்படி போட்டிருக்கேன்? மொத்தக்கால் விதைக்கும் மகள் வந்தாரோ ஒரு கோடி தந்தாடா என்ன செய்வாங்க அவங்க? நம்மள திட்டாங்க மட்டும் தெரியுது. திட்டாங்க அது மட்டும் தெரியுது. அந்த பாடுபடி நல்லா இருக்கிறது. ஆமா. இங்க பக்திக்கு பாட்டுக்கும் ரொம்ப நெருக்கம் உண்டு. ஆமா. இசைக்கும் பக்திக்கும் நெருக்கம் உண்டு. ஒரு நெருக்கம் உண்டு, எப்பவுமே உண்டு. சீர்காழி கோவிந்தராஜன் பாடுவார். ஆஹா. அவர் பாடினார்னா ஆமா முருகன் வந்துருவார், அருள் பாலிக்க வருவார். ஆமா. தாயாகி அன்பை பாலூட்டி வளர்த்தாய், தந்தையாய் நின்று விந்தை புரிந்தாய், குருவாகி எனக்கு நல்லிசை தந்தாய். ஞான குருவாகி எனக்கு நல்லிசை தந்தாய், திருவேணி என்றும் என் உள்ளம் நிறைந்தாய், நீ எல்லால் தெய்வமில்லை. ஆஹா. முருகன் என்ன நினைப்பாரு? வந்துருவாரு. இப்படி கதறானே ஒரு மனுஷன் அப்படின்னா வருவார்ல. ஆமா. தானே முருகனுக்கு கொடுக்கணும், பக்திக்கு உள்ளது. ஆமா. இன்னொரு பாட்டு இருக்கு. என்ன பாட்டுனது? திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். அது என்ன? அது என்ன மியூசிக்னா என்ன? இப்படி பாடினா முருகன் டன் வந்து நின்றாருன்னு அர்த்தம். அதான் அதுக்கு அர்த்தம். அர்த்தம் இந்த பாட்டை ரீமிக்ஸ் போட்டுருக்காங்க. நீங்க கேட்டிருக்கீங்க இந்த திருப்பரங்குன்றத்து பாட்டை? என்ன பாட்டுனது? திருப்பரங்குன்றத்தில் முருகா நீ சிரித்தாய் முருகா நீ சிரித்தாய், திருப்பரங்குன்றம் கில்தா பாடா எல்லாம் முருகா. முருகன் வேலை தூக்கி அந்த பக்கம் போட்டுட்டு மயில மரத்துல கட்டிட்டு ஆந்திரா பக்கம் ஓடிட்டார். எதுக்கு? சொல்லையே வேணாம். முருகன் போயிட்டாரு. போயிட்டு ஏன்டா அந்த பாடுபடுத்துறீங்க? ரீமிக்ஸ் படுத்துற பாடு இருக்கே அவங்க. அப்பா ஐயோ, மொழி புரியும்லங்க பாட்டுனா. மொழினா எப்படி இருந்துச்சு? ஆமா. அழகிய தமிழ் மகள் இவள், இருவிழிகளில் எழுதிய மடல், வெல்ல மொழிவது உறவெனும் குரல், படித்தால் ரசிக்கும் கனி போல் இனிக்கும். இதை நீங்க இப்ப தமிழ் சொல்லி கொடுக்குறீங்கல்ல பிள்ளைகளுக்கு வேற ஒண்ணு வேணாம். அந்த 4 வரி திருப்ப சொல்ல சொல்லுங்க பிள்ளைங்கள. அழகிய தமிழ் மகள் இவள், இருவிழிகளில் எழுதிய மடல், வெல்ல மொழிவது உறவெனும் குரல். எத்தனை நாளா மாறுது? வெள்ளிக்கிழமை வருது, ஏக்கிழமை வருது, குண்டுலா வருது, எல்லாம் வருது. உங்களுடைய தமிழ் அறிவை மெச்சினே மிரட்டி புல்லாம் மிரட்டி. ஆமா ஆமா. அப்படியே அப்படி பாடல. ஆமா. இப்போ ஒருத்தன் பாட வந்திருக்காரு, உதித் நாராயணன். அவன் வாயில 6 கிலோ வஜம் வச்சு தேக்க ஏறி போச்சு. அவன் பாடினா கொஞ்சம் தமிழா பாடுறப்ப ஏறப்பெல்லாம் பறக்குது பருமலாய் அதந்தந்த மன்னல் பொறாக்கலாய் மலாய் கலாய். அட பக்கவாதுக்கு பொறுத்த வகையில மலாய் கிளாய்.
அவன் பாடுற பாட்டெல்லாம் அவன் பாடுற பாட்டு கூட அப்படிதான். அடே அப்பா. ஆமா ஆமா. கமலஹாசன் கூட சேர்ந்து ஒரு பாட்டு பாடுறாரு. அப்படியா? முதல்ல கமலஹாசன் ஆரம்பிப்பாரு. கமலஹாசன் எப்படி பாடுறாரு? எல்லாம் மச்சி மச்சி தலை சுத்தி சுத்தி பாம்புத்தி கெட்டு போயாச்சு. நல்லா புரியுது, நல்லா புரியுதுண்ணே. அவன் கமலஹாசன் பேசினா தான் கொஞ்சம் புரியாது, பாடினா கரெக்டா புரியுது. மிரட்டி விடாருங்க. ஆமா ஆமா. அடுத்து இவன் ஆரம்பிக்கிறான். உதித் நாராயணன் எப்படி ஆரம்பிக்கிறான்? ஓஹோ, சொல்ல பத்தாம்பூச்சி அப்படி எட்டி எட்டி பாக்குது என்னாச்சு. என்னவா? அவங்க முளைக்குள்ளே பட்டாம்பூச்சி எட்டி பார்த்தான். அவர்கிட்ட எழுதி கொடுத்துருக்காங்க, பிரியமான பொண்ணை ரசிக்கலாம். தப்பு இல்ல, தப்பு இல்ல, தப்பு இல்ல. நீங்க அந்த பாட்டை நாளைக்கு போட்டு கேட்டு பாருங்க, அவன் பாடி இருக்கான். அவன் எப்படி பாடி இருக்கான்? உதித் நாராயணன் பிரியமான பொண்ணை ரசிக்கலாம், தப்பு இல்ல. ஆமா, தப்பே இல்ல, தப்பு இல்லையா? காதல்லாம் தப்பு கிடையாது. காதல்லாம் தப்பு கிடையாது. 18-20 வயசு ஆச்சுன்னா ஒரு காதல் வரணும். வரலன்னா ஹாஸ்பிட்டல்ல செக்அப் பண்ணுவோம். ஆமா, காதல் தப்பு கிடையாது. ஒரு பிரியமான பொண்ணை ரசிக்கலாம். இவன் பாட்டு பாடியிருக்காங்க. நாளைக்கு வேணா போட்டு பாருங்க இந்த சீடியை. இந்த சீடியை போட்டு கேட்டு பாருங்க. எப்படி பாடிக்கான்? பெரிய மாதம் பொண்ணை ரசிக்கலாம், தப்பிலே தங்கச்சியில வேணும். அது அவனுக்கு தெரியுமா? பிரியமான பொண்ணை பெரியம்மாவின் பொண்ணுன்னு பாடுறான். அவன் 10 பேர் பின்னாடி தப்பு இல்லைங்கிறான். தப்பு இல்லைன்றான். ஆமா. அடுத்த வரி பாடுறாங்க, அதான் பயந்து வந்துருச்சு எனக்கு. அடுத்த வரி என்ன வரி? கிளின்டன் வீட்டில் பொண்ணு கேட்கலாம், தப்பில்லே. குடுப்பாப்லையா? அவரே நாடு நாடா இன்னும் பொண்ணு தேடிட்டு இருக்காரு. நீ வேற, அவரு கொடுப்பாரு. பாட்டு பார்த்தேன். இந்த பாட்டெல்லாம் பாடிக்கல. ஆமா, நான் ஒரு நாள் நம்ம ஊர்ல ரோட்ல நடந்து போய்கிட்டு இருந்தேன். ஏன் ஒரு வண்டி ஒன்று வச்சிருப்பேன் பஞ்சரா? உன் வாயில நல்ல வார்த்தை வராது. நான் ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்கேன். ஆமா, டீ கடையில பாட்டு போட்டுருக்கேன், அந்த உதித் நாராயணன் பாட்டு. ஓஹோ, எனக்கு பாட்டுன்னு தெரியாம நின்னுட்டேன். அப்படியா? ஆமா, இந்த உதித் நாராயணன் பாடுறான். என்ன பாடுறான்? அருமையா பாடுறான். என்ன பாடுற? பாட்டுன்னு தெரியாம நான் நின்னுட்டேன். டீ கடையில பாட்டு வருது. என்ன பாட்டு? சொன்னியா நம்ம என்ன சொன்னோம், எனக்கு குழப்பமாயிருச்சு. நான் நின்னுட்டேன் அப்படியே. நல்லா கேட்டு பாத்தியா? அவரு விடல, திரும்ப திரும்ப கேட்கிற. என்ன கேட்கிறியா? சொன்னியா நம்ம என்னடா சொன்னோம்? வாங்கின கடனை கூட கட்டணும்னு சொல்லலையே. ஏன் வாங்கின கடனை கட்டணும்னு சொல்லல? தமிழ்நாட்டுல தான் தேர்தலுக்கு தேர்தல் தள்ளுபடி பண்ணிடுவாங்க. ஆமா ஆமா, நம்ம இது கட்டுறேன்னு சொல்லல. ஏன்னா அவன் விடாம என்னடா சொன்னா அப்புறம் பாட்டு தெரியுது ஆரம்பிக்கிறான். எப்படி இருக்கிறேன்? சொன்னையா சொன்னையா சொக்க வைக்கும் சொன்னையா காதலும் எந்த வகை கோரு. ஓஹோ, காதலில் 2 வகை, சைவம் உண்டு 2 எந்த வகை கோரு. அவன் பாட்டான். அவன் பாட்டெல்லாம் இப்ப அப்படி போய்கிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு நம்ம எப்படி கேட்டோம்? அம்மா 50-60 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பாட்டு கேட்டோம்னா, எப்படி பாட்டு கேட்டோம்? ஒரு தோசை கல் ஒண்ணு சுத்திக்கிட்டே இருக்கும். ஆமா, இப்படி சுத்திக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? அதுல ஒரு தோசை எடுத்து ஊத்துற மாதிரி ஒரு தட்டை எடுத்து மாட்டணும். மாட்டி விட்டு ஒரு முள்ள தூக்கி வச்சா மச்சு விட்டு இப்படி சுத்தி விட்டா ஆமா பாட்டு ஓடும். கிராம போடும். இதான் நம்ம ஊர் கோயில் திருவிழால எல்லாம் போடுவாங்க. முதல் நம்மளுக்கு வந்தது. ஆமா, 35 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் 30 வருஷத்துக்கு முன்னாடி பாடுவாங்க. எப்படி பாட்டுச்சு பாட்டு கோயில்ல? விடிய காலம் பாடும். எப்படி பாடும்? மருதமலை மாமணியே முருகையா, மருதமலை மாமணியே முருகையா, ஓஹோ, தேவன் குலங்காக்கும் வேலையா, மருதமலை மாமணி முருகையா. என்ன இழுத்துருச்சு? இழுத்தா மைசூட்டுக்காரர் முடியாது, வேகமா முள்ள எடுத்துட்டு திருப்பி சுத்திட்டு முள்ள தூக்கி வைப்பாரு. அப்புறம் மறுபடியும் பாட்டு ஓடும். எப்படி ஓடும்? மனமிகு தந்தனம் அழகிய குங்குமம் பாட்டு ஓடும். இதுதான் 35-40 வருஷத்துக்கு முன்னாடி முதல்ல பாட்டு. ஒரு பாட்டுக்கு ஒரு தட்டு மாத்தம். ஆமா, ஒரு பாட்டுக்கு ஒரு தட்டு மாத்தம். இது ஒரு காலம். சரி, அப்புறம் ரொம்ப கஷ்டப்படுறோம்ட்டு அப்புறம் என்ன செஞ்சாங்க? நம்ம கிட்ட ஒண்ணு கண்டுபிடிச்சு கொடுத்தாங்க. என்ன கண்டுபிடிச்சு கொடுத்தாங்க? ஒளி நாடா அப்படின்னு. இங்கிலீஷ்ல சொன்னா புரியாது, தமிழ்ல சொல்லு. கேசட் கண்டுபிடிச்சு கொடுத்தாங்க. ஆமா, அதுல 10 பாட்டுன்னா 12 பாட்டுனாங்க. 10 பாட்டுனா என்ன பாட்டு? 10 பாட்டுனா வயசானவங்களை கேட்டு பாரு. அந்த காலத்துல 10 பாட்டு 8 தொகை. இப்போ குத்து பாட்டு 8 தொகை. இப்ப மாறிடுச்சு, பாட்டு மாறி போச்சு. அந்த காலத்துல 10 பாட்டுனா. இப்போ ஒளி நாடாவுல 10 பாட்டு 15 பாட்டு ஆட்டோ வச்சு அது பாட்டு ஓடும். ஆமா, ஓட்ட டேப் ரிகார்ட்ல போட்டோம்னா அது ஒரு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்க சிக்கிக்கிறோம். ஐயோ, ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி நம்மள கேட்டோம். நம்ம கேட்டுக்கிட்டு நல்லா ஓடிக்கிட்டே இருக்கு, சிக்கிக்கிறோம். எப்படி ஓடுச்சு? ஆத்தாடி பாவாட காத்தாட, காத்தாடி பொன்னஞ்சு கூத்தாட, ஓஹோ, காத்தாட கூத்தாட, குளி
குளிக்குது ரோஜா நாத்து தண்ணி கொஞ்சம் ஊத்து ஊத்து குளிக்குது ரோஜா நாத்து ஓ தண்ணி கொஞ்சம் ஊத்து ஊத்து ஆத்தாடி இந்த பட்டனை அமுக்கி ஆமா கேசட்டை வெளியில எடுத்தோம்னா கிடா வெட்டி குடல் ஊர்கணும் வரும் டேப் கேசட்டுக்குள்ள இவ்வளவு இருந்துச்சான்னு அப்பதான் தெரியும் உலகம் குப்பேருக்கு பாத்துக்க. ஆனா நம்ம ஊர்ல அதை வேஸ்ட் பண்ணவே மாட்டோமே. நம்ம என்ன செய்யறோம், அதை என்ன பண்ணிடுவோம்னா நம்ம சின்ன பிள்ளைல என்ன செய்வோம்னா திருப்பி ஒட்டுறது. கரண்டியை வச்சு திருப்பி ஒட்டி ஆமா அது ஒரு பாட்டு போட்டோம்னா 32 பாட்டு ஓடும். ஒரு டேப் மாத்தி மாத்தி இருக்குமா. ஆமா ஆத்தாடி வாவாட காத்தாஞ்ச குளிச்சு அள்ளி முடிச்சு வெட்டி ஓடி ஆடி வாவாடி எந்த பாட்டும் கேட்க முடியாது, எதுவுமே கேட்க முடியாது. ஆனாலும் இந்த டேப்பை நம்ம நாட்டுல வேஸ்ட் பண்ண மாட்டான். என்ன செஞ்சா நம்மால் வயக்காட்டுல கொண்ட கடலை கொடிக்கு காக்காவரத்தை கட்டிட்டான் மறிச்சு ஏது அவன் 12 பாட்டு பதிவு பண்ணி கொடுத்தா நம்ம ஆளு கடலை கொடிக்கு காக்காவரத்தை கட்டிட்டான். ஆனா இப்போ இதுதான் கடலை கொடிக்கு காக்காவரத்தை கட்டான்னு இப்போ கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கான் பாருங்க. நம்மளுக்கு நவீனமா குறும் தகடு அப்படின்னு பிரெஞ்சுல சொன்னா புரியாது. சிடி தமிழ்ல சொல்லுங்க. அது சிடி 30 பாட்டுன்னா 60 பாட்டுன்னா இங்கே MP3 150 பாட்டு இப்ப 5000 பாட்டு. 5000 பாட்டு ஒரு பாட்டுக்கு ஒரு தட்டு மாத்திரம் இப்ப 5000 பாட்டு. ஏன் 5000 பாட்டை எப்ப கேட்கறது? போட்டு விட்டு பொண்ணுவாங்க போய் கல்யாணம் முடிச்சு குடும்பம் நடத்தி புள்ள பத்தி செத்து போகலாம். அது ஓடிக்கிட்டு எவ்வளவு ஓடிக்கிட்டே இருக்கும். அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்லையே. அது நல்லா ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு மாதிரி ஓடிக்கிட்டு சிக்கிக்குது. சீடியில என்ன பிரச்சனை? சீடியில ஒரு தடவை இழுத்து அணைச்சபடி உயிர் மூச்ச நிறுத்து கண்மணியே முதுக தொலைச்சு வெளியேற இன்னும் கொஞ்சம் இருக்கு என்னவனே. மழையடிக்கும் சிறு பேச்சு வெயில் அடிக்கும் ஒரு பார்வை பொட 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 பொத 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 எங்க புதஞ்சுனே தெரியாது. அங்கனே மாட்டிக்கிறோம். சரி அதைத்தான் கடலை கொடி காக்காவத்தை கட்டுறானா சிக்கன சீடி எடுத்து எங்க ஊர்ல ஒருத்தன் என்ன செய்ய ஆணி எடுத்து அந்த சீடியில 4 கோடு இப்படி கிழிச்சு தா தா தீ தீன்னு 4 எழுத்து எழுதி என்ன செஞ்சா வீட்டுக்கு முன்னாடி திருச்சிக்கு தொங்க விட்டுருக்கான். 3 தேடு வாங்கப்படாது. அவன் 5000 பாட்டை பதிவு கொடுத்தா நம்ம திருச்சிக்கு தொங்க விட்டான். வீட்டுக்கு முன்னாடி தொங்க விட்டான். ஆனாலும் பாட்டு கேட்டுக்கிட்டு தான் இருக்கும். பாட்டு கேட்காம இருக்க முடியாது. ஆமா ஆமா நம்ம ஒண்ணு பிறந்தோன்னு தாலாட்டு எப்படி தாலாட்டுன்னா ஆராரோ ஆரிரரோ எங்கன்னே ஆராரோ ஆரிரரோ. எங்க அம்மா பாடும்போது நான் கேட்டுட்டே தூங்கிடுவேன். கேட்டா தான் தூங்க முடியும். ஆரா இப்பெல்லாம் அப்படி யாரும் தாளாட்டு இல்ல. இப்பெல்லாம் எப்படி தாளாட்டுறாங்க? கொப்பன் ஜனியா வாரான் தூங்கு வேமா தூங்கு. ஆமா ஆமா ஆமா. இன்னும் படிச்ச பிள்ளையாச்சும் வச்சுங்க. ரொம்ப படிச்ச பிள்ளைல இப்படி வேற கூட வராது. என்ன சொல்லுது? உள்ள புருஷன் வர நாய் வருது. இது என்ன சொல்லுது? புள்ள தூங்கணும் போனது. யாரு சொல்லுச்சு? நாய் சொன்னிச்சா புருஷன் சொன்னிச்சான்னு தெரியல. அதுவும் ஆமா நீங்க நம்ம ஊர்லயாவது இடுப்புலையாவது தூக்குறாங்க புள்ளைய. இங்க ஒரு வண்டி கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காங்க பாரு. தள்ளிக்கிட்டே மயக்கத்திலே தூங்கிடுது. ஆமா அது பாட்டுக்க. ஆமா தப்பிச்சு ஓடிடக்கூடாது ஒரு பெல்ட் வேற இருக்கு. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அவன் ரொம்ப ஹாயா தூங்குறாங்க. அப்புறம் வழி இல்லைன்னு தூங்குறாங்க. மாட்டி விட்டாங்க. அப்புறம் இடுப்புல தூக்கிக்கிறதுக்குள்ள சிரமம் இருக்கு. அதுவும் முதுகுல வேற மாட்டிக்கிட்டாங்க. அதை பார்க்கற சிக்காகோ ஏர்போர்ட்ல அன்னைக்கு ஒரு வாட்டிட்டு எப்படியா அது வாட்டுக்கு வந்து எடுத்து இங்க ஊட்டிக்கிட்டு இருக்கேன். நவீனமா கண்டுபிடிச்சு சிரமப்படாம. ஆமா ஆமா ஆமா. நாங்களும் அமெரிக்காவுக்கு வந்து ஆமா ஒரு ஆளை தேடிக்கிட்டு இருக்கோம். ஒரே ஆளை நீச்சல் உங்களுக்கு அந்த ஆள் ஆப்டாருன்னா எங்களுக்கு சொல்லுங்க. ஏன் 23 நாளா தேடிக்கிருக்கான். 23 நாளா அந்த ஆளை தான் தேடுறோம். வந்து இறங்குனது என்னது வேற யாரும் இல்ல. யாரு? உங்களுக்கு தகவல் கிடைச்சா மெயில் அனுப்புங்க, போன் பண்ணுங்க. ஆமா ஆமா தகவல் சொல்லுங்க. ஏன் இந்த ஊர்ல இந்த அமெரிக்காவுல இந்த ரெஸ்ட் ரூம்னு பேர் வச்சான் பாருங்க ஒருத்தன். ஆமா அவனை தேடிக்கிட்டு இருக்கான். ரெஸ்ட் ரூம்னு எனக்கு புரியவே இல்லை இந்த வரையும். வேற எங்கேயும் ரெஸ்டே எடுக்க முடியாதுன்னு அந்த இடத்துக்கு பேர் வச்சாங்க. உண்மையிலேயே இங்க ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கு. ஆமா ஆமா நம்ம ஊருக்கு போயிட்டு வரீங்கல்ல நீங்க அடிக்கடி போறோமே. ஐயோ உலகத்துல நாங்களும் 10 நாடு சுத்திட்டோம். ஒரு போனோம் தெரியும் உங்களுக்கு. ஆமா எல்லா நாட்டிலையும் அனுப்புறதுக்கு மட்டும் தான் காசு வாங்குவான்.
நம்ம நாட்டுல வெளியே அனுப்புறதுக்கும் காசு. இப்படி ஒரு நாடே இல்ல நம்ம நாட்டுல தாங்க. ஆமாங்க. ஆனா பேர் மட்டும் எழுதி போட்டுருவான் பாத்தீங்களா? எப்படி எழுதி போட்டிருக்கான்? கட்டண கழிவறை. அதுக்கப்புறம் நவீன கட்டண கழிவறை. அதுக்கப்புறம் அதிநவீன கட்டண கழிவறை. நவீன கழிவறைனா என்ன? கதவு இருக்காது. அதிநவீன கழிவறை தண்ணியும் வராது. எனக்கு நவீனம்னா என்ன? மனுஷன் தோட்டத்துல இருந்து அப்படித்தான் போய்கிட்டு இருக்கான். அதுல என்ன நவீனம் வச்சிருக்காங்க? காசை கூட வாங்குறதுக்கு அடிட்டி வச்சு போடுறாங்க. ஆமா. அது இந்த மெட்ராஸ்ல இருந்து பஸ்ல போனோம்னு வச்சுக்க, நம்ம ஊருக்கு காரைக்குடிக்கு அங்கிட்டு போனோம்னு வச்சுக்க, மோட்டல்ல நிறுத்துறான். நைட் 2 மணிக்கு நிப்பாட்டுறான். குச்சியை வச்சுக்கிட்டு 2 பேர் நிக்கிறான். வன்முறையை பாருங்க. வன்முறை எது? வன்முறை ஒருத்தனை வெட்டிட்டா வன்முறையா? குத்திட்டா வன்முறையா? சுட்டுட்டா வன்முறையா? அதெல்லாம் வன்முறை தான். நாட்டுல சட்ட தண்டனை உண்டு. ஆமா ஆமா. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொன்னாரு. என்ன சொன்னாரு? பட்டுக்கோட்டை சொன்னாரு. எப்படி சொன்னாரு? ஈடற்ற பத்தினியின் இன்பத்தை கொன்றவன் நான். ஓஹோ. அவள் இதயத்தில் கொந்தளித்த எண்ணத்தை கொன்றவன் நான். அப்படி வாழ தகுந்தவளை வாடாமல் விட்டு விட்டு பாடும் பரத்தை இடம் பண்புதனை கொன்றவன் நான். இன்பத்தை எண்ணத்தை பண்பை கொன்றதெல்லாம் எந்த கொலைக்கு ஆளாகினா என்னன்னு பாட்டு வந்துச்சு. அதெல்லாம் சட்டத்துக்கு இடம் இருக்கா? வன்முறை. வன்முறைனா இதை விட வன்முறை இருக்காங்க. குச்சி வச்சுக்கிட்டு 1:30 மணிக்கு ராத்திரில எதுக்கு? ஏன்னா கான்ட்ராக்ட் எடுத்துக்கோங்க. எதை? நான் யோசிச்சு பாக்குறேன். சரக்கு நம்ம கான்ட்ராக்ட் எடுத்தவனும் நம்மள கேட்கல. ஆமா. விட்டவனும் நம்மள கேட்கல. விடுற நம்மளும் எவனையும் கேட்கல. இதான் நடக்க போகுது. ஆமா. 2 ரூபா 3 ரூபா கொஞ்ச நாள்ல நம்ம நாட்டுல மீட்டர் ஒன்று வச்சு லிட்டருக்கு விழுந்து வாங்க போறாங்க. நம்மால் எழுத்து கேட்க முடியும். அப்போ 1.5 லிட்டர் பெஞ்சு விட்டு 3/4 லிட்டர் ஆக்குறது அது வழி இருக்கான்னு மீட்டரை ஓட்டையை போட்டுருமா உள்ள? அது பாத்து. ஆமா. அது என்னடா நவீனம்னா கதவே இருக்காதா? கதவு இருக்காது. அடுத்த ஆள் வந்துருவான்ட்டு உள்ள இருக்க சுச்சுவேஷன் சாங் பாடிக்கிட்டு இருக்காண்டா. பாடுறான். அப்படியா? ஆமா. என்ன பாடுறான்? உள்ள இருக்க பாடுறான். வருது வருது விளக்க விளக்க எங்கை வெளியே வருது அப்படி பாடி இருக்கேன். இவன் பாடணும்னு அடுத்தவங்களுக்கு பாடுறான். வந்துரு வந்துரு தானா வந்துரு. இல்லன்னா இதுக்கெல்லாம் உடுக்கடிக்க முடியாது. வர வர வல்லாத இவன் பாடணும்னு அடுத்தவங்களுக்கு பாடுறான். வருவியா வரமாட்டியா வரலேன்னா உன் பேச்சுக்கா. இவன் பாடல கடைசியில ஒருத்தன் பாடினான். அவன் தான் பாடுறது சூப்பர் பாட்டு. எப்படி பாடுறான்? ஐயோ அப்பா. ஓஹோ. அவன் பாடுறான். எப்படி மிக்ஸ் பண்றான் பாருங்க. எப்படி? பாதி சவுண்ட் வாயில வருது. ஓஹோ. மியூசிக் எல்லாம் வேற இடத்துல வருது. யவுச்சி மண்டையில சுருங்குதே ஒன்ன நான் பார்த்தாலே கிருங்குது. ஐயோ பின்னாடி வந்தாலே கருங்குது கருங்குது. என்ன பிரச்சனை? 3 நாளா வயிறு சரியில்லையா அவனுக்கு. எப்படி பாடிட்டு இருக்காங்க பாருங்க. அதுவும் நம்ம ஊர்ல. அதுவும் நம்ம ஊர்ல. ஆமா. இங்க எல்லாம் செல்போனு நவீனமா இருக்கு. நவீனமா இருக்கு. அங்க ஒண்ணும் இல்ல. ஆனா அது படுத்துற பாடு இருக்கு. செல்போன் இருக்கு. எங்க சில பேர் பைக்ல இப்படித்தான் போறான். இப்படிதான் சீக்கிரம் 100ல போறான். நல்ல பிக்கப்னு 100ல போறான். 100ல போயிட்டு 108ல ஏறிடுறான். ஐயோ ஒரு ஆம்புலன்ஸ் வச்சிருக்காங்க. 108 ஆம்புலன்ஸ் இருக்குல்ல. 100ல போனா 108ல ஏறி போயிட்டு இருக்கான். செல்போன் படுத்துற பாடு. அது அந்த கட்டண கழிவறையில வெளியில நின்னுட்டு சொல்றான் ஒருத்தன். என்ன சொல்றான்? நான் யாராவது கொஞ்சம் சீக்கிரம் வாங்கினேன். ரொம்ப அர்ஜென்ட்னு. உள்ள இருக்கவனுக்கு அந்த நேரத்துல போன் வந்து கக்கூசில இருக்கும்போது போனா அது போன் பண்றவனுக்கு தெரியுமா அவன் எங்க இருக்கான்னு? வெளியில இருக்கவன் சொல்றான் சீக்கிரம் வாங்குறான். சீக்கிரம் வாங்க. உள்ள இருக்கவன் போன் எடுத்து போன்ல சொல்றான். என்ன சொல்றான்? நான் 1 வாரம் ஆகுனே. வெளியில இருக்கவன் கதை உடைச்சான். மூஞ்சியை காட்டுறான். 1 நிமிஷம் உள்ள உட்கார முடியல. அடே அப்பா. ஐயோ விஞ்ஞான வளர்ச்சி வேணும் தான். ஆனா விஞ்ஞான வளர்ச்சி வேணும் தான். ஆமா. ஏன் மனுஷனை பிரிக்க கூடாதுல்ல? மனிதனை. ஒரு நாள் பஸ் போய்கிட்டு இருக்கு. பஸ் நைட் 2 மணி. நம்ம ஊர்ல நைட் 2 மணிக்கு பஸ் போயிட்டு இருக்கு. பஸ்ல எல்லாரும் தூங்குறாங்க. டிரைவர் அவர் ஓட்டுறாரா? பஸ் போயிட்டு இருக்கு. நைட் 2 மணி. ஓஹோ. எல்லாரும் தூங்குறாங்க. நம்ம ஊர்ல பஸ்ல எப்படி தூங்குவான்னு தெரியும் உங்களுக்கு? ஆமா. ஏறனோனே காலை தூக்கி இப்படி வச்சுட்டு தூங்குறவர் தான். இன்னும் சில பேர் அடுத்தவனுக்கு இடம் கொடுக்காம இப்படியே உட்காந்துருவேன். சில பேர் கையை வச்சுட்டு இப்படி வச்சுட்டு தூங்குவான். இன்னும் சில பேர் ஓரத்துல உட்காந்துட்டு நீங்க போங்கன்றுவேன். இன்னும் சில பேர் இருக்கான் தூங்குறான்னு நினைச்சிட்டு போய் முன்னாடி சீட்ல கை வச்சு சேட்டை பண்ணிக்கிட்டு இருப்பான். முன் சேட்டை. இன்னொருத்தர் இன்னும் சில பேர் இருக்கான். ஏறின 5ஆவது நிமிஷம் நம்ம அண்ணன் தம்பி கூட நம்ம மேல அவ்வளவு பாசமா இருக்க மாட்டான். என்ன செய்வாங்க? ஏறின 5ஆவது நிமிஷம் நம்ம மடியிலே படுத்துருவாங்க. மடியிலே படுத்துக்கிட்டு நல்லா வாணி வேற ஊத்திக்கிடுவான். வாணி வேற ஊத்திக்கிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மூஞ்சியை பார்த்து சொல்லுவான். சாரி. பஸ் போயிட்டு இருக்கு. நைட் 2 மணி. 2 மணி பஸ்ல எல்லாரும் தூங்குறாங்க. ஆமா தூங்குறாங்க. ஓஹோ. இந்த டிரைவர் சீட்டுக்கு 2 சீட்டு தள்ளி இருக்கவனுக்கு ஒரு போன் வருது. நைட் 2 மணிக்கெல்லாம் போன் வருது. நைட் 2 மணிக்கு போன் வந்தா தான் நீ யூத். அவன் போனை எடுத்து மெதுவா பேசலாம்ல. மெதுவா அண்ணா எப்படி பேச சொல்ற? இந்த பொண்ணுங்க எல்லாம் காலேஜ் படிக்கிற பொண்ணுங்க எல்லாம் பேச யாருக்காவது கேட்கலாங்க? யாருக்குமே கேட்காது. பக்கத்துல என்ன கேட்டு பாருங்க எப்படி பேசுங்க. ஜி மட்டும் தான் நமக்கு புரியும். அப்படின்னா அவன் என்னமோ சொல்லியிருக்கான்னு அர்த்தம்.
எவ்வளவு மெதுவா பேசலாம். ஆமா. நைட் 2 மணிக்கு போனை எடுத்து பஸ்ல எல்லாரும் தூங்குறாங்க, டிரைவர் ஓட்டிட்டு இருக்காரு. சரி, இது நடந்தது. நடந்த உண்மை. போனை எடுத்து போன் வந்தவன், ஹலோ டிரைவர் என்னமோ ஏதோ பயந்து பிரேக் அடிச்சார்ல, அடிச்சா வண்டி உடனே நின்னுச்சா, உடனே நின்னோன்னு அப்பாவே தூங்கிட்டு இருந்தான் பாரு. ஆமா. ஒருத்தனுக்கு நெத்தி உடைஞ்சு, ஒருத்தனுக்கு மூக்கு உடைஞ்சு, ஒருத்தனுக்கு பல்லு உடைஞ்சு, ஒருத்தன் பைய காணுங்கிறான், ஒருத்தன் புள்ளைய காணுங்கிறான். இந்த முன்சீட்ல கை விட்டு கையின்றான். அவன் கை போட்டு ஒரு 4-5 பேர் தூக்கத்துல கீழே இறங்கி ஓடிட்டான். கீழே இறங்கி ஓடி போயிட்டு இறங்கி ஓடிட்டு பஸ் கவுத்துருச்சு, பொண்டாட்டிங்கிறான். ஒரே சத்தமா இருக்கு, என்ன என்ன என்னன்னு கேக்குறாங்க. சரி, இந்த போன் வந்தவன பாக்குறேன். அவன் சொல்றான், அவன் என்ன சொல்றான், இங்க ஏதோ சத்தமா இருக்கு மாப்பிள்ள, அப்புறம் பேசிக்கலாம் வச்சு அந்த பாடம் படுத்துறாங்க, படுத்தி விடுறாங்க.